சென்னை மாநகராட்சியில் நவீன பணிகள், துறைதோறும் சீரமைப்பு என 200க்கும் மேற்பட்ட பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செய்திருப்பதாக பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் நடவடிக்கையால் தான் மெட்ரோ ரயில் திட்டம் புத்துயிர் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று மேயர் திரு சைதை துரைசாமி தலைமையில் நடைபெற்றது. சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் சென்னை மாநகரம் தன்னிறைவுடன் நிலையான சுற்றுச்சூழல் மற்றும் சீரிய பொருளாதாரத்தை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த வணிக நகரமாக மாற்றப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகரின் மிகப்பெரிய போக்குவரத்து கட்டமைப்பாக சென்னை மெட்ரோ ரயிலை உருவாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இத்திட்டத்திற்கு வித்திட்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்றும், கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் மெட்ரோ ரயில் பணிகளுக்கு புத்துயிர் ஊட்டி திட்டப்பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்ததன் பயனாக கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான உயர்த்தப்பட்ட வழித்தட பாதையில் மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மகுடம் சூட்டும் வகையில் வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட நீட்டிப்பு திட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 23ஆம் தேதி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 114.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37 பால பணிகள் முடிக்கப்பட்டு திறந்துவிடப்பட்டுள்ளன. தற்போது 21.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் அனைத்து சந்திப்புகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு உயர் சிகிச்சைக்காக வரும் ஏழை எளிய நோயாளிகளின் உதவிக்காக வரும் உறவினர்கள் தங்க வசதியாக 6 பெரிய அரசு மருத்துவமனைகளில் 12 காப்பகங்கள் ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.